இப்பெல்லாம் வர வர எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஆளுக்கு கிளம்புறானுங்க. தாவேகாவோட இளைய தற்குறி ஒருத்தவன் மக்கள் கேட்கிற கேள்விக்கு ஒரு விமர்சனம் வைக்கிறான். அதை நீங்களே பாருங்க. கரண்ட் போதா எல்லாருக்கும்? கரண்ட் நைட் ஆனா டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க. யாராவது ட்ரை பண்ணீங்களா? சரி, நீங்க ரிலே ஆகணும். சரி, ஓகே, இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா ஜாலியா? இப்போ இஷ்யூ ஆகுதா? சரி, பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. அது சோலார் சிஸ்டம்ல தற்குறி, சோலார் பேனல். சோலார் சிஸ்டத்துக்கும் சோலார் பேனலுக்கும் வித்தியாசமே தெரியாம இருக்கிற தற்குறி நீ எல்லாம் சொல்ற நிலைமையில இப்ப நாங்க இருக்கோம். என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. என்ன மயிர்களா உங்க வீட்டுல வந்து கரண்ட் எடுக்கணும்? நாங்க என்ன உன்னக்கா ஓட்டு போட்டோம்? ஒன்னனுக்கு தானே ஓட்டு போட்டோம். நீ சொல்ற மாதிரியே சோலார் பேனல் மாட்டனே வச்சுக்கோ. அது மாட்டுறதுக்கு 2 to 3 லட்ச ரூபா செலவாகும். 1000 கொப்பனா தருவான். அது தனி மீட்டர்லாம் வைக்கணும். அதெல்லாம் உனக்கு தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சா நீ ஏன் உட்காந்து பேசிட்டு இருக்க? படிக்க வேண்டிய காலத்துல கரெக்டா படிச்சிருக்கணும். படிக்காம சினிமான்னு போயிட்டு இப்ப பாரு நீயும் தற்குறி லிஸ்ட்ல வந்து நின்று இருக்க. எனக்கு ஒரு டவுட், இவங்க எல்லாம் தற்குறியா இருக்கிறனாலதான் டிவி கேட்க போறாங்களா, இல்ல டிவி கேட்க போனதுக்கு அப்புறம் தற்குறியா மாறிடுறாங்களா? யாரை பத்தி சொல்லணும்னு உங்களுக்கு தெரியும். வேற யாரு? நம்ம காஞ்சனா ராகவலாரன்ஸ் தான். ரோட்ல இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புதால வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாம பாத்துக்கணும். ஒரு கேள்வி கேட்கிற மக்கள்லாம் தெருநாய்ன்னு சொல்றீங்க. உங்களெல்லாம் வளர்த்து விட்டாங்க பாத்தீங்களா மக்கள். அவங்க இப்ப புரிஞ்சுக்குவாங்க ஒருத்தவங்க ரொம்ப நாளா நல்லவனா நடிக்கவே முடியாதுன்ட்டு. அதனால மக்கள் மத்தியில சேர்த்து வச்ச நல்ல பேரெல்லாம் நாசமா போச்சு. அது என்னமோ சொல்லுவேன், மனிதர்கள் புனிதர், ஆண் அன்னை தரசா, இதெல்லாம் பொய்யா. இதெல்லாம் ஒரு ஜான் வயிற்றுக்கு தானே. ஏன் ஒரு சாணு வயிற்றுக்கு தான் எல்லாத்தையும் விக்கிறேன், நான் எல்லாத்தையும் விக்கிறேன், இப்ப இங்க நிக்கிறேன், என் கதையை முடிக்கிறேன். அடுத்து ராகவலாரன்ஸோட ட்ரெஸ்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு வீடியோ பண்ண போறோம். மறக்காம நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க.